வேலூர் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் திமுக கூட்டணி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக வேட்பாளர்கள் கதிரானந்த், ஜெகத் ரட்சகன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்குகள் திரட்டினார். அப்போது பேசிய அவர், சர்வாதிகாரத்தை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் பாஜகவிடம் நீதி, நேர்மை, நியாயம் என்ற எதையுமே எதிர்பார்க்கவில்லை என்றார். அதனால்தான் சட்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நீதிமன்றங்களை நாடுகிறோம் என்றார். மேலும் வெள்ள நிவாரணம் குறித்து மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இதனையொட்டி பல்வேறு கட்சியினர் பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சேலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி இன்று காலையில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பட்டைக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பட்டைக்கோவில் கடைவீதி வழியாக பகுதியில் வியாபாரிகள், பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தைவான் நாட்டின் தலைநகரான தைப்பேவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவாகியிருந்தது. இதனை தைவான் நாட்டு மத்திய வானிலை ஆய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இதனைத் தொடர்ந்து ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. அலைகள் 3 மீட்டர் உயரத்திற்கு கடலில் எழக்கூடும் என ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் அந்நாட்டின் ஒகினவா மாகாணத்தின் தெற்கே கடலோர பகுதிகளில் உள்ள மக்கள் வெளியேறுவதற்கான அறிவுறுத்தல்களும் வெளியிடப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள், தலைமை செயலாளர்கள் மற்றும் டிஜிபிக்கள் பங்கேற்க உள்ளனர். சென்னை ரிப்பன் மாளிகையில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திர சோதனை குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மையத்திலிருந்து அரசியல் கட்சிகள் முன்னிலையில் மீண்டும் அந்த இயந்திரங்கள் வரிசைப்படுத்தப்பட்டு பெட்டிகள் பிரிக்கப்பட்டு 16 மண்டலங்களுக்கு அனுப்பப்படும் எனவும், வாக்காளர் சீட்டு வழங்கும் பணி 3,25,412 பேருக்கு வழங்கப்பட்டதாகவும், 19,412 பணியாளர்கள், தேர்தல் அதிகாரிகள், பார்வையாளர்கள் உள்ளிட்டோர் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.